ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோலாக். பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டே 1 நைட் வந்து பார்த்தீங்கன்னா திவாகருக்கும் பிரதீப்பும் லைட்டாக வாக்குவாதம் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரட்டை விடுறது யார் அப்படின்னு சொல்லி மாதிரி சண்டை போட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து எல்லா இடத்துலையும் இன்டென்ஸை க்ரியேட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அன்வான்டாக எப்படி ஒரு சண்டை க்ரியேட் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. எதார்த்தமாக என்ன சொன்னால் எனக்கு குரட்டை வரும், நான் தூங்குறதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் திங்ஸ் தான். ஆனால் இவங்க ரெண்டு பேருமே நம்மளை வந்து குரட்டை விடுறான்னு சொல்லி நம்மளை ஒரு மாதிரி சொல்லிட்டு அமைச்சிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நீ தான் குரட்டை விட்ட அது மாதிரி ஒரு குரட்டையை வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா எவ்வளோ வாய்ப்புள்ள பசங்கள் இருக்கும்போது இவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தது எனக்கு தெரிஞ்சு சரியாக பயன்படுத்தி அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதாவது ஸ்ட்ராங்கான ரீசனுக்கு சண்டை போடலாம். இது தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து சண்டை போடுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டாங்க. வாட்டரை வச்சு தான் இந்த ஃபுல் தீம் போடுது. இன்னும் ஏற்பட்ட பஞ்சாயத்துகள் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் திவாகர் வந்து நம்மளை ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் அட்டென்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அவரே பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அவர் வந்து பிசியோதெரபிஸ்ட். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நடிப்பு அரக்கன் அதை நிரூபிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சும்மா எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அப்படியே வந்து இருக்கிறவங்களை காண்டாக்டிருக்காரு. இன்னும் கொஞ்சம் நல்லா அவர் ஸ்மார்ட்டாக வெளியில் இருந்ததுக்கு இவர் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணால் இன்னும் நல்லா ரேட்டிங் நல்லா ஓட்டிங்னா எல்லாரும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. யாருக்கெல்லாம் தோணுது இவர் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அட்டென்ஷன் தான் கிரியேட் பண்ணுறாரு, தேவையில்லாமல் எல்லாரும் ஒம்பளுத்து தான் இருக்காரு அப்படின்னு யாருக்கெல்லாம் தோணுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.